என்ன புனிதா, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி டாக்டர். பேஷண்ட் மயக்கத்துல தானே இருக்காங்க? ஆமா டாக்டர். வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? பிரச்சனை இல்ல டாக்டர். ஓகே, ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணு. ஓகே டாக்டர். புனிதா, சொல்லுங்க டாக்டர். ஆபரேஷன் முடிஞ்சதும் பாடியை மாறிக்கிட்ட ஒப்படைக்கணும். எல்லாம் பேசியாச்சு டாக்டர். நீங்க முடிச்ச உடனே வந்த ஆம்புலன்ஸ்லயே அனுப்பி வச்சிடலாம் டாக்டர். ஓகே, ரெடி பண்ணு. சரிங்க டாக்டர். என்ன இன்ஸ்பெக்டர் வராரு? மோப்பம் முடிச்சிட்டாங்க. என்னாச்சு டாக்டர்? இவரே அண்ணன் டாக்டர். என்னாச்சு? அது ஆக்சுவலி இவரோட அக்காவையும் அக்கா பொண்ணையும் கடத்திட்டாங்க. டிவில பார்த்துருப்பீங்க, லக்ஷ்மி சங்கீதான்னு. என்ன பிரச்சனை இங்க வருது? அவங்கள தேடி போகும்போது அழுது மயக்கமாயிட்டார் டாக்டர். ஓகே, ஐசியூக்கு கூட்டிட்டு போ. ஓகே சார். டாக்டர் டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதாரண மயக்கம் தான், ஒன்றும் ஆகாது. டோன்ட் வரி, வெயிட் பண்ணு. பாரி, போலீஸ் வந்துருச்சாங்க சார். நீ கடத்தினவங்களோட தம்பிய மயக்கமாயிட்டான்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சிட்டேன். ஆனா பிரச்சனை பக்கத்திலே இருக்கு. இன்ஸ்பெக்டர் இங்கேயே இருக்காரு. நீ எக்காரணத்தை கொண்டு வெளியில வராத. அதே மாதிரி யார் கதவை தட்டினாலும் திறக்காத. 3 தடவை கதவை தட்டினாதான் திறக்கணும். இதுதான் கோட் வேர்டு, சரியா? சரிங்க சார். அந்த ஆளுக்கு நான் சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பிடுறேன். சாதாரண மயக்கம்தான். அவங்க வெளியில போற வரைக்கும் நீ உஷாராரு. சரிங்க சார். எவங்கிட்டயாவது போன்ல திமிர பேசுன கொன்றுவான் உன்னை. அக்கா, ஒரு கம்பீரமா இருக்கட்டுமேனா ஐஜின்னு சொன்னக்கா. ஐயோ மேடம், கணேச வெறும் கணேசனா மிதிக்கிற மிதியில அது கூட இல்ல மேடம். என்ன அவங்க பையன் வரலையா? போன் பண்ணிருக்கேன் மேடம், வரேன்னு சொல்லிருக்கான். அக்கா, அண்ணன் வேற கோவத்துல இருக்காரு. சுரேஷ் தம்பி மட்டும் எப்படிக்கா இங்க வர போறான்? அக்கா, சுரேஷும் வரேன்னு சொல்லிட்டு வராம போயிட்டா. ஐயோ, பேசாம இருங்களேன். ஏற்கனவே வாங்கின அடி தாங்க முடியல. மாமா வாங்க மாமா. ஏற்கனவே சாக போறேன்னு சொன்னாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல வேற. ஐயோ, அவங்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனை? சும்மா இருக்கியா? பேசாம வா. சுரேஷ், யார் நீங்க? இங்க வாங்க. யார் பாட்டி? மேடம், நான் சுரேஷ் மேடம். சுரேஷ்,
கொஞ்சம் சொல்லு சுரேஷ், நாங்க யாருன்னு சொல்லு. அடிச்சு நொறுக்குறாங்க. மேடம், இவங்க என் அத்தை மேடம். இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் இவங்களை அடிக்கிறீங்க? இவங்க பாவம் மேடம். தம்பி, இவங்க உங்க அம்மான்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் உங்க வீட்ல குடி இருக்கிறாங்கறாங்க. ஆமா மேடம், இவங்க எங்க வீட்ல தான் குடி இருக்காங்க. இவங்க என் அத்தை தான். என்ன தம்பி, ஏன் அமைதியா இருக்க? மாமா, சொல்லுங்க மாமா. இவங்க உங்க அம்மான்னு சொல்லுங்க மாமா. சுரேஷ், சொல்லு சுரேஷ். ஆமா சுரேஷ், சொல்லு சுரேஷ், போட்டு மிதிக்கிறாங்க சுரேஷ். மாமா, சொல்லுங்க மாமா. ஏமா அவரை கம்பல் பண்ற? தம்பி, இந்த பொண்ணு உன் ஒய்ஃபா? ஆமா மேடம். நீ இந்த பொண்ண ஒய்ஃப்ங்கற, இந்த பொண்ணு அவங்கள அத்தைங்குது. ஆனா நீ அம்மான்னு சொல்ல மாட்டேங்கறியே. சொல்லுப்பா, அவங்க உன் அம்மாவா இல்லையா? சொல்லு. இல்ல என் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவேன். ஐயோ அக்கா, ட்ரீட்மெண்டா? கம்பை இப்படி விட்டு கைய கட்டி பின்னாடியே அடிப்பாங்கக்கா. தம்பி சுரேஷ், ராஜா என் செல்ல இல்ல, சொல்லுப்பா தம்பி. ஆமா மேடம், இவங்க எங்க அம்மா தான். அப்புறம் இவங்க அன்னபூர்ணிமா சம்மந்திங்கறாங்க. ஆமா மேடம், என் தங்கச்சி தான் அவங்க பையனுக்கு கொடுத்துருக்கோம். இல்ல, நான் ஃபோன் பண்ணேன். அவங்க தங்கச்சி இவங்கள தெரியவே தெரியாதுங்கறாங்க. கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம் மேடம், அதான். போற இடத்துலலாம் ப்ராப்ளம். அது ஒண்ணு இல்ல மேடம். அக்கா பொண்ணுக்கு சொத்து விஷயமா. இது என்னோட ஐடி கார்டு மேடம். ஓகே, கூட்டிட்டு போ. தேங்க்யூ மேடம். இனிமே ஸ்டேஷன்ல இருந்து ஏதாவது ஃபோன் வந்தா மேடம், ரோட்ல இருக்கிற காவல்ங்கிற போர்டுக்கு கூட நின்னு சல்யூட் அடிப்பேன் மேடம். நாங்க அந்த வர்றோம் பயம் மேடம். இருக்கட்டும். நன்றி போங்க. மேடம். ஐயோ, என்னத்த உங்களை இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? மாமா, நீங்க பைக்ல போங்க, நான் அத்தையோட ஆட்டோல வந்துடுறேன். ஆட்டோலையா? அவங்களோட நீ எங்க வர? நம்ம வீட்டுக்கு மாமா. வீட்டுக்கா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மாமா, அப்புறம் இங்க வந்து அம்மான்னு சொன்னது எதுக்கு? நான் அசிங்கம் தாங்க முடியாம தான் வந்தேனே தவிர உங்களை வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு இல்ல. மாமா, தாரணி, நீ கொஞ்சம் பேசாம இரு. என்ன சுரேஷ், உள்ள அம்மான்னு சொல்லிட்டு இங்க வந்து? நீங்க எதுவும் பேச வேண்டாம். உங்களை அம்மான்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. தாரணி, இவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ கிளம்பு. மாமா, அப்பாக்கு நான் இங்க வந்தது தெரிஞ்சா திட்டுவாரு. சுரேஷ், எங்களை இங்க விட்டுட்டு போகாத சுரேஷ். மறுபடியும் உள்ளதுக்கு போட்டு மிதிச்சாலும் மிதிப்பாங்க சுரேஷ். சுரேஷ், என்ன மன்னிக்க மாட்டியா? நான் தெருவுல தான் நிக்கணுமா? என் மேல உனக்கு இரக்கமே இல்லையா? சுரேஷ், பண்ண பாவத்துக்கு நிறைய தண்டனை அனுபவிச்சிட்டோம்ப்பா. சுரேஷ், என்ன சுரேஷ்? சுரேஷ், மாமா, என்ன மாமா? நான் எப்படி ஆஸ்பத்திரிக்கு வந்தேன்? அழுதுகிட்டு இருந்தீங்க, அப்படி மயக்க போட்டீங்க. ஐயோ அக்கா, சங்கீதா, பிரகாஷ், அவங்கள மீட்டியா? எங்க அவங்க? என்னது, இன்னும் மீட்கலையா? ஐயோ, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. வா பிரகாஷ், போய் தேடலாம். சார், பதட்டப்படாதீங்க சார், பதட்டப்படாதீங்க. அவங்க எங்க இருந்தாலும் காப்பாத்திரலாம். பேப்பர், டிவின்னு எல்லாத்துலயும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. அக்யூஸ்டும் தப்பிக்க முடியாது. இல்ல சார், அவங்களை எங்கேயாவது கொண்டு போய், பிரகாஷ், ராஜு சொன்ன மாதிரி அவங்கள பாம்பே கல்கத்தால எங்கேயாவது ராஜு ஏதோ வளர்றனா நீங்க போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. சார், அவங்க சென்னை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. செக் போஸ்ட் முதற்கொண்டு போலீஸ் எல்லா இடத்துலயும் அலர்ட்டா இருக்கு சார். என்னங்க 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 ஆச்சு? சத்யா, என்ன சத்யா ஆச்சு? மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு சொல்லி. உன்னை யாரு இங்க வர சொன்னது? போடி வெளிய. அண்ணா, நீங்க மயக்கமாயிட்டீங்கன்னு நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். என்ன சத்யா நீ? சதிகாரி, இவள எதுக்கு இங்க வர சொன்ன? இவளால தானே நாம இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏய், போடி. அண்ணா, கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணா. இல்ல சத்யா, இவள பாக்க எனக்கு வெறிதான் வருது. ஏய், போடி. போங்கறல. சார், பேஷண்ட் மூர்த்தி முடிச்சிட்டாரு. என்ன சொல்றது? சத்யா, முதல்ல வெளிய போ சொல்லு. அண்ணா, எப்ப கண்ணு முடிச்சாரு? இப்பதான் டாக்டர். டாக்டர், பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? நோ, எதுவும் இல்ல. பிரஷர் கூடி தான் மயங்கி இருக்காரு. அப்ப கிளம்பலாமா பிரகாஷ்? ஒரு நிமிஷம், பில் செட்டில் பண்ணிடுங்க. பணமெல்லாம் எதுவும் வேண்டாம்.
ஏன் டாக்டர்? இல்ல டிவியில பார்த்தேன், அக்காவையும் அக்கா பொண்ணையும் தொலைச்சிருக்காரு பாவம். நானும் பெருசா ஒன்றும் பண்ணல. நீங்க அழைச்சிக்கிட்டு போங்க டாக்டர். ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நீங்க உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. இங்க இருக்கணுன்ற அவசியம் இல்ல. புறப்படுங்க. என்ன டாக்டர், இப்பதான் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிருக்காரு, அதுக்குள்ள போங்க வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்றீங்க? அதான் ஒரு பிரச்சனையும் இல்லையாப்பா, நீங்க போலாம். ஏன் டாக்டர், இவர் இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனையா? என்ன சொல்றீங்க? இல்ல போங்க போங்கன்னு வேகமா சொல்றீங்க, ஏதாவது பிரச்சனையா? பிரகாஷ் சார் ஒன்னு புரிஞ்சுக்குங்க, மத்த ஹாஸ்பிட்டல் மாதிரி சாதாரண தலைவலிக்கு 5 நாள் இங்க இருக்க சொல்ற ஹாஸ்பிட்டல் இது கிடையாது. மருத்துவத்தை மக்கள் சேவையா நினைக்கிறவன் நான். புரிஞ்சுக்குங்க, அதனால தான் போக சொன்னேன். அதுவும் இல்லாம அக்காவையும் அக்கா பொண்ணையும் தொலைச்சிட்டு இருக்கிறவரு மனசு பதறிக்கிட்டு இருக்கும். இங்க இருந்தா அவர் அதே தான் நினைச்சிட்டு இருப்பாரு. ப்ரெஷர் கூடும். ரிலாக்ஸ் ஆகணும்னா வீடு தான் உங்களுக்கு சரியா வரும். அதுக்காக தான் நான் சொன்னேன். இங்க என்னமோ வேற மாதிரி பேசுறீங்க. இவர் இங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அம்மா 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 மாமா மாமா எனக்கு டாக்டர் சொல்றதும் கரெக்ட் தான். அண்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சங்கீதா குரல் மாதிரி இருக்கு. மாமா மாமா அது சங்கீதா எங்க அக்கா. இல்ல பிரகாஷ், எங்க அக்காவும் சங்கீதாவும் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு பிரகாஷ். சங்கீதாவோட குரல் கேட்கிற மாதிரியே இருக்கு. என்ன சொல்றீங்க? இல்ல பிரகாஷ், சங்கீதா என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு பிரகாஷ். நீங்க மயக்கத்துல இருந்தீங்கல்ல, அதனாலதான். இல்ல சத்யா, என் உள் மனசு அவங்க இங்கதான் எங்கேயோ இருக்கிற மாதிரியே சொல்லுது. அண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, அவங்க நினைப்பிலே இருக்கிறதுனால அப்படி தோணுது. கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம், அவங்க கிடைச்சிருவாங்க. மூர்த்தி சார் வாங்க வீட்டுக்கு போலாம். அக்காவும் சங்கீதாவும் இங்கதான் சார் இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல சார், இவர் இங்க இருந்தா இவர் அதையே தான் நினைச்சிட்டு இருப்பாரு. இப்போ ஆறுதலான பேச்சு தான் இவருக்கு தேவை. வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா சரியா போயிடும். பிரகாஷ்
என் உள் மனசு சொல்லுது. அவங்க இங்கதான் இருக்காங்க. இல்ல பிரகாஷ், சங்கீதாவோட குரல் கேட்கிற மாதிரியே இருக்கு. சாரி சார், நீங்க சொன்ன தப்பா அவங்க புரிஞ்சுக்கிட்டேன். இங்கதான் இருக்காங்க. அண்ணா வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல பிரகாஷ், அவங்க இங்கதான் இருக்காங்க. சங்கீதா என்ன மாமா மாமான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்குது. போலாம் வாங்கண்ணே. வீட்டுக்கு போலாம். இல்ல பிரகாஷ், அவங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்க பிரகாஷ். அண்ணே வீட்டுக்கு போலாம். இல்ல பிரகாஷ், அவங்க இங்கதான் இருக்காங்க. நம்பு பிரகாஷ், இங்கதான் இருக்காங்க. சரி போடுங்க. இல்ல பிரகாஷ், அவங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியுது. வாங்க அண்ணே நீங்க ஐயோ, வாங்க. குரல் கேக்குது சத்யா. நீங்க வாங்க. வாங்க. இல்ல பிரகாஷ், சங்கீதாவோட குரல் கேட்கிற மாதிரியா இருக்கு. என்ன நம்பு பிரகாஷ், அவங்க இங்கதான் இருக்காங்க. என்னாச்சு புனிதா? கதவு தட்ட பார்த்தா சார், மண்டையில் அடிச்ச மயக்கம் ஆயிட்டா. சீக்கிரம் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணு. இவங்க கதையை அன்னைக்கு முடிச்சு விட்டுறேன். சரிங்க சார். டேய் இருடா. சரிங்க. டேய் ரெடியா இருங்க. என்ன தபதபன் தட்டினா? யோ, இருந்த டென்ஷன்ல அதை நான் மறந்துட்டேன். என்ன சார் ஆச்சு? என்ன ஆச்சா? நீ கொண்டு வந்திய அந்த பொம்பளை அவன் தம்பி எங்க அக்கா பொண்ணு இங்கதான் இருக்கான்னு சவுண்ட் கொடுக்குறான் சார். அங்க என்னடான்னா அந்த பொண்ணு கண்ணு முடிச்சு கத்த பார்த்திருக்கா. புனிதா தான் சரியான நேரத்துல வந்து தலையில அடிச்சிருக்கா. இங்க பாரு, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் முடிஞ்சிடும். பாடியை டிஸ்போஸ் பண்ணிடு. முதல்ல அவங்கள காலி பண்ணாதான் சரியா வரும். நீ இங்க இருந்து வெளியில போயிடாத. சரி ஓகேவா? ஓகே சார். என்னடி என்ன சொல்ற? சரி சரி வரேன். என்னடா? அண்ணே, என் பொண்டாட்டி தானே போன்ல கூப்பிட்டா. பிள்ளைக்கு வயிற்று வலியா, பயமா இருக்குன்னு சொல்றானே. சரி என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரம் தானே இரு. அண்ணே கையில காசு இல்லையாண்ணே, ஹாஸ்பிட்டல் போகணுமா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேண்ணே. டேய் என்னடா பேசுற? போலீஸ் வெளியே நம்மள வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. என் வீட்டுல இருக்கிறவங்களே தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணா விடுங்கண்ணா, போயிட்டு வரட்டும். உங்க போட்டோ தானே டிவில காட்டினாங்க, இவன் போட்டோவை காட்டல. ஆமாண்ணே, போனதும் வந்துடுறேண்ணே. சரி இத வச்சுக்கோ. சரிண்ணே. ஜாக்கிரதை, கவனமா இரு. சரிண்ணே. 3 தடவை கதவு தட்டணும். புரிஞ்சுதா? எங்கேயும் எவன் முகத்தையும் நிமிந்து பார்க்காத. போனமா வந்தமான்னு இருக்கணும். என்ன? சரிண்ணே. சரி. நிப்பாட்டுப்பா, நிப்பாட்டு நிப்பாட்டு. அத்தை வாங்க. வாங்க அத்தை. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். தாரிணி, தாரிணி நில்லு.
இந்த பாரு, அவங்கள நான் இங்க கூட்டு வந்தது உள்ள சேர்த்துக்கணும்னு இல்ல, நீ சொன்னேன்னு தான் நான் அவங்களை இங்க கூட்டு வந்தேன். அவங்க உள்ள வரதும் வராதும் அப்பா கையில தான் இருக்கு. அப்பா முடிவெடுத்தாதான் உள்ள வர முடியும். என்னடி இது? என் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஏகப்பட்ட செக் போஸ்ட்டை தாண்டி தான் வரணும் போல இருக்கே. மாமா, அப்பா சொல்லாம இந்த வீட்டை பொறுத்தவரை நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. என்ன மாமா நீங்க இப்படி சொல்றீங்க? பெரிய மாமா வந்தா என்ன சொல்லுவாருன்னு உங்களுக்கே தெரியும்ல. அத்தை ஏத்துக்க மாட்டாரு. உனக்கே தெரியுதுல்ல. இப்ப என்னதான் மாமா சொல்ல வரீங்க? அத்தையை எங்க கூட்டிட்டு வந்தது வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்காக தானா? இங்க பாரு தாரிணி, நான் மறுபடியும் சொல்றேன், உன் பேச்சை கேட்டு தான் நான் அவங்களை அம்மான்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு அப்பா எதுவும் சொல்ல முடியாது. ஆனா வீட்டுக்குள்ள நுழையணும்னா அப்பா தான் சொல்லணும். மறுபடியும் தெருவுக்கு தான் போகணுமா?